morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல கிளாஸ் 31 செஷன் தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Unicode string. So நம்ம previous classலயே Unicode string னுடைய ஒரு ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே சேம் ஆப்ஷன்ஸ் தான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா is alpha, is digit, is lower, is numeric, is space. அதாவது is alphabet அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு டிஸ்ப்ளே பண்ணும். சப்போஸ் நம்ம கொடுத்த கண்டென்ட்ல ஆல்பபெட் இல்லாம வேற ஏதாவது கண்டென்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் டிஜிட். டிஜிட்னா என்ன அர்த்தம்? நம்பர் பேஸ்டு தான் வந்து நம்ம டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ நம்பர் பேஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து 0 to 9 வரைக்கும் இருந்தது அப்படின்னா அது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அது இல்லாம வேற ஏதாவது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ இல்ல வந்து அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் லோவர். அதாவது நம்ம கொடுத்த கண்டென்ட்ல ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து லோயர் கேஸா இருந்தது அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லாம வேற ஏதாவது நம்பர்ஸோ இல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ கொடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் நியூமரிக். நியூமரிக் அப்படின்றதும் நமக்கு நம்பர் பேஸ்டு மெத்தட் தான். இதுல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது ஃபிராக்ஷனல் நம்பர்ஸாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட்ல ட்ரூ அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணும். பட் டிஜிட்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ஃபிராக்ஷன்ஸா இருந்ததுன்னா அது நமக்கு ஃபால்ஸ் தான் டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் ஸ்பேஸ். அதாவது நம்ம கொடுத்த கண்டென்ட்ல ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் வந்து இடையில எந்த ஒரு கேரக்டர்ஸும் இல்லாம இருந்தது அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இல்ல நம்ம வேற ஏதாவது கேரக்டர்ஸ் அதுல கொடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு டிஸ்ப்ளே பண்ணும். சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டெப்தா பார்க்க போறோம். சரிங்களா? is alpha method. The is alpha method checks whether the string consists of alphabetic characters only. அதாவது நம்ம கொடுத்த கண்டென்ட் அப்படின்றது ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கக்கூடியதா இருந்ததுன்னா நமக்கு ட்ரூன்னு நம்மளுடைய அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? சோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா str dot is alpha. சோ ப்ரோக்ராம் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஒரு வேர்டை டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதாவது tcds அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுல no space and digit in this string. சோ இந்த ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பேஸோ இல்ல டிஜிட்ஸோ நம்ம கொடுக்கல. print string dot is alpha. next string equal to this is string example wow அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்கிளமேட்டரி கொடுத்திருக்கோம். print string dot is alpha. சோ இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ட்ரூன்னு காட்டும், செகண்ட் ஒனுக்கு ஃபால்ஸ்ன்னு காட்டியிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா
ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்திருக்கணும். பட் நம்ம செகண்ட்ல பாருங்க எக்ஸ்கிளமேட்டரி கொடுத்திருக்கோம் இல்லைங்களா? சோ இந்த ப்ரோக்ராமை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்க்கலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய ப்ரோக்ராமை இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் நேம்ல உங்களுடைய ஃபைல் நேம .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து எந்த ஒரு ஸ்பேஸோ டிஜிட்டோ யூஸ் பண்ணல. அதனால ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோன்றதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூன்னு காட்டுது. செகண்ட்ல பாருங்க நம்ம எக்ஸ்கிளமேட்டரி யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஃபால்ஸ்ன்னு காட்டுது. சரிங்களா? இப்போ இதுல நான் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்றேன். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோடிங்லயே வந்து ஜஸ்ட் இந்த TCDS பக்கத்துல நான் வந்து 1 2 3ன்னு நம்பர்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் நான் ரன் பண்ணி பாக்குறேன். சோ ரன்ல போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க நமக்கு ஃபால்ஸ் வந்திருக்குங்களா? என்ன வந்திருக்குங்களா? என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு 1 2 3 அப்படி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரன் ஆயிடுச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் string is digit method. The method is digit checks whether the string consists of digits only. அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய string வந்து டிஜிட்ஸா இருந்தா மட்டும் நமக்கு அவுட்புட்ல ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். டிஜிட்ஸ் அப்படின்னும் போது 0 to 1 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம டிஜிட்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இதுக்கான சின்டாக்ஸ் பாருங்க. str.is digitன்னு கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. string equal to 1 2 3 4 5 6ன்னு கொடுத்திருக்கேன். சோ இதுல வந்து only digit in this string ன்னு கொடுத்திருக்கோம். print str.is digit கொடுத்திருக்கோம். next str equal to this is string example war exclamatory கொடுத்திருக்கோம். print string.digit. சோ இதுக்கான அவுட்புட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம என்ன கோடிங்ஸ் கொடுத்திருக்கோம்னா எல்லாமே வந்து நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்கோம். அதனால இதனுடைய அவுட்புட் வந்து நமக்கு ட்ரூன்னு காட்டுது. செகண்ட்ல பாருங்க நம்ம ஒரு லைன் கொடுத்திருக்கோம். நம்பர்ஸ் பதிலா வந்து நம்ம லெட்டர்ஸ் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு காட்டுது. சரிங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் டீபக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கான அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல நம்ம டிஜிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு காட்டுது. செகண்ட் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே கேரக்டர்ஸ் அப்படின்றதுனால நமக்கு ஃபால்ஸ்ன்னு காட்டுது. சரிங்களா? இப்போ இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் கோடிங்ல நான் ஜஸ்ட் ஒரு கேரக்டரை டைப் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இத நாம வந்து ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அவுட்புட் பாருங்க ஃபால்ஸ் தான் காட்டும். சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா நம்ம டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இடத்துல கேரக்டர்ஸ கொடுத்ததுனால. அதே மாதிரியே இந்த டிஜிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம ஃபிராக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்
string is lower method. The is lower method checks whether all the case-based characters, letters of the string are lower case. So இதுல இருந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இந்த மெத்தட்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து லோயர் கேஸா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகி காட்டும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபால்ஸ் நமக்கான அவுட்புட் காட்டும். சரிங்களா? சோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா str dot is lower. சரிங்களா? சோ இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாங்களா? ப்ரோக்ராம்ல str அதாவது ஸ்ட்ரிங் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க ஈக்குவல் டு வெல்கம் டு tcds wow கொடுத்திருக்கோம். அதே மாதிரியே print string dot is lower னு கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பாருங்க string equal to welcome to tcds அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல்லையும் அதே மாதிரி tcds நம்ம கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருக்கோம். print str dot is lower னு கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து லோயர் கேஸா இருந்ததுனால அதுக்கான அவுட்புட் நமக்கு ட்ரூன்னு காட்டுது. செகண்ட் ப்ரோக்ராம்ல பாருங்க நம்ம ஒரு வேர்டுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல்ல கொடுத்திருக்கோம். அதே மாதிரியே tcds நம்ம கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருக்கிறதுனால இதுக்கான அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு காட்டுது. சரிங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த பேஜ்ல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ரோக்ராம் இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் டீபக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து லோயர் கேஸ் லெட்டர்ஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸா இருக்கிறதுனால ஸ்மால் ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸா இருக்கிறதுனால நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகி காட்டியிருக்கு. செகண்ட் ப்ரோக்ராம்ல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வேர்ட்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் லெட்டரா இருக்கு. அதே மாதிரி tcds அப்படின்றது நம்ம கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருக்கிறதுனால இங்க ஃபால்ஸ் நமக்கு அவுட்புட்ல காட்டியிருக்கு. சரிங்களா? சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ் லோயர் ஆப்ஷனுடைய யூசேஜ். புரியுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் string is numeric method. The is numeric method checks whether the string consists of only numeric characters. This method is present only on Unicode objects. அதாவது இந்த is numeric method அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் எல்லாமே நியூமரிக் கேரக்டர்ஸா இருக்கான்னு செக் பண்றதுக்காக. சோ இந்த நியூமரிக் மெத்தடும் நம்ம நம்பர் பேஸ்ட் மெத்தட் தான். டிஜிட்ஸ் மெத்தடும் பாத்தீங்கன்னா நம்பர் பேஸ்ட் மெத்தட் தான். பட் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரிக் கேரக்டர்ஸ்ல நம்ம ஃபிராக்ஷனல்ல கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு ட்ரூ தான் அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? சோ நோட்ல பாருங்க, unlike Python 2, all strings are represented in Unicode in Python 3. Given below is an example illustrating it. So நார்மலா Python 2 தவிர நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து யூனிகோட் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும் Python 3ல. ஓகேங்களா? சோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா str dot is numeric. இப்போ இத ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாங்களா? சோ ப்ரோக்ராம் பாருங்க. str equal to this 2023. print str dot is numeric. Next str equal to 2022 2023.
print str dot is numeric. So ரெண்டு ப்ரோக்ராம் கொடுத்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நம்பர் கேரக்டர்ஸ் ஃபாலோ பண்ணி நம்பர்ஸ் கொடுத்திருக்கோம். சரிங்களா? அதாவது this அப்படின்றது வந்து கேரக்டர்ஸ், 2023ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். அதனால நமக்கு அவுட்புட் என்ன காட்டும் அப்படின்னா ஃபால்ஸ் தான் காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பாருங்க, கண்டினியூஸா நம்ம நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்கோம். அதனால அந்த அவுட்புட் வந்து ட்ரூன்னு காட்டும். புரியுதுங்களா? இப்ப நம்ம இத ப்ரோக்ராம்ல ரன் பண்ணி பார்க்கலாங்களா? விஎஸ் கோட் குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்ப ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராம்கான ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் டீபக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்கான அவுட்புட் நமக்கு ஃபால்ஸ்னு காட்டுது, செகண்ட் ப்ரோக்ராம்கான அவுட்புட் நமக்கு ட்ரூன்னு காட்டுது. இப்போ இதுல நான் ஒரு சேஞ்சஸ் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்கான கோடிங்ஸ்ல இந்த this அப்படின்றத நம்ம டெலீட் பண்ணிடலாம். அண்ட் தென் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப அவுட்புட்ல பாருங்க, நமக்கு ரெண்டுமே ட்ரூன்னு காட்டுதுங்களா? சோ இதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூமரிக் மெத்தட் அப்படின்றது. சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் ஒன் is space method. The is space method checks whether the string consists of white space. அதாவது நம்ம ஒரு லைன் டைப் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது அந்த லைன்ல ஒயிட் ஸ்பேஸ் இருந்தா மட்டும் நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகி காட்டும். சப்போஸ் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்ல ஒயிட் ஸ்பேஸ் இல்லாம வேற ஏதாவது கேரக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ்னு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? சோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா str dot is space. சோ இத நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ப்ரோக்ராம்ல string equal to நார்மலா டபுள் கொட்டேஷன் கேப்ல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். சரிங்களா? print str dot is space கொடுத்துட்டோம். அகைன் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பாருங்க, this is a string example wow exclamatory கொடுத்திருக்கோம். சோ இதுல நம்ம எந்த ஒரு ஸ்பேஸுமே கொடுக்க கிடையாது. print string dot is space கொடுத்திருக்கோம். சோ இதுக்கான அவுட்புட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து நம்ம எந்த கேரக்டர்ஸ்மே கொடுக்காம ஜஸ்ட் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறதுனால இது நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகி காட்டுது. செகண்ட் ப்ரோக்ராம்ல நம்ம எந்த ஒயிட் ஸ்பேஸ்மே கொடுக்காததுனால நமக்கு ஃபால்ஸ்ன்னு காட்டுது. பட் நம்ம ஒரு வேர்டுக்கு இடையிலும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஆனா இது ஒயிட் ஸ்பேஸ் நம்மளுடைய கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணாது. நார்மலா நம்மளுடைய ப்ரோக்ராம்ல வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? சோ இத நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட் குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராம ஃபைல் நேம்ல .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் டீபக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நம்ம ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகி காட்டியிருக்கு. செகண்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு கண்டென்ட்ட கொடுத்திருக்கோம். பட் நம்ம வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஒரு வேர்டுக்கு இடையில தான் கொடுத்திருக்கோம். அது வந்து ஒயிட் ஸ்பேஸ்ல வந்து நமக்கு அவுட்புட்ல ஃபால்ஸ் தான் காட்டும். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூன்னு காட்டுதுங்களா? இந்த ஒயிட் ஸ்பேஸ்ல நான் ஜஸ்ட் ஒரு வேர்டை டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இதுல ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் காட்டுது. அதனாலதான் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ல வந்து ஜஸ்ட் நம்ம கொட்டேஷனுக்குள்ள வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுக்கணுமே தவிர எந்த ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம யூனிகோட் ஸ்ட்ரிங்ல
is alpha, is digit, is lower, is numeric, is space. இந்த 5 மெத்தடும் எப்படி நம்ம ப்ரோக்ராம் வைஸா யூஸ் பண்றது, அதே மாதிரியே என்ன மாதிரி யூஸ் பண்ணா நம்மளுடைய ப்ரோக்ராம்கான அவுட்புட் ட்ரூ ஆகும், என்ன மாதிரி யூஸ் பண்ணா நம்மளுடைய ப்ரோக்ராம்கான அவுட்புட் ஃபால்ஸ் ஆகும் அப்படின்றதையும் நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.